இஸ்ரேலுக்காய் பூமி வந்தார் இயேசு முதற் தடவை. அவரை ஏற்காததா நாம் பெற்றோம் பெரு. தேவன் நம்மோடு பேச போவதற்கு முன்னால விசுவாச அறிக்கை. எல்லாரும் வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். வேத புத்தகம் கண்டிப்பா தேவை. செமினாருக்கு வர்றவங்களுக்கு வேத புத்தகம் இல்லாம வரவே கூடாது. ரைட்? இந்த வேதம் என்னுடையது. இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அதான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால என்னால் செய்ய முடியும். இன்றைக்கு என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திறந்திருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆமென். ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். யோனாவின் அடையாளம் எப்படி இயேசுவுக்கு? வேதத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி 2 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 2 அடையாளங்கள். ஒன்று வசனம் எடுத்துக்கங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒரு மாத்திர வாசிகள் பார்க்கலாம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இது தேவனுடைய பிறப்பை பற்றிய அடையாளம். அது இந்த மாசத்துல சொல்ல மாட்டான். அது எல்லாரும் கிறிஸ்தவங்களுக்கு டிசம்பர்ல தான் இல்ல, அதனால டிசம்பர்ல சொல்லிக்கலாம். இப்ப வேண்டாம். இது ஒரு அடையாளம். இயேசுடைய பிறப்பை பற்றிய ஒரு அடையாளம் தேவன் கொடுத்திருக்கிறார். 2வது அடையாளம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா தீர்க்கதரிசியுடைய அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏசாயாவிலே கொடுக்கப்பட்ட அடையாளம் பிறப்பை பற்றி, இங்கே கொடுக்கப்படுகிற அடையாளம் மரணத்தை பற்றி. ஆக 2 அடையாளங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா இயேசு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். ஆக 2 விதமான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய கருகலான வேத சத்தியம் யோனாவின் அடையாளத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம். யோனாவின் அடையாளம் எப்படி இயேசுவுக்கு பொருந்துகிறது, இதை பற்றி தான் இன்றைக்கு நாம் கருகலான சத்தியத்தை இன்றைக்கு தளிர்பட செய்ய போகிறோம். ஆண்டவர் ஆவியானவர் தளிர்பட செய்ய போகிறார். யோனாவுடைய அடையாளம் என்ன இந்த கேள்வி. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மறுபடியும் அதுல 40ஆம் வசனம் 39 வாசிச்சோம். 41 42 வாசிங்க. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். அப்புறம் அதுக்கு அப்படியே அதே போல தான் சொல்லப்பட்டிருக்கு. ரைட்? இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு மத்தேயு 12:39 இருந்து இருக்கக்கூடிய வசனத்தை வைத்துக் கொண்டு பல சிக்கல்கள் கிறிஸ்தவ வட்டாரத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. சிக்கலை உண்டாக்குறவன் யாரு? பிசாசு. பிசாசு யாருக்குள்ள இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கான் தெரியுமா? இப்போ கிறிஸ்தவங்களுக்குள்ள இருந்துதான் கிரியை செஞ்சுட்டு இருக்கிறான். வேற எங்கேயும் போய் கிரியை செய்யல.
அதனால இப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்து கொண்டு, நாங்களாம் ஒன்றும் ஆடலையேப்பா, பிசாசு பிடிச்சா ஆடணும்ல. இங்க எல்லாம் சென்னையில கூட நிறைய சபைகள் ஆடி கிடக்குறாங்க. சரி, அப்ப பிசாசு பிடிச்சா ஆடணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பிசாசு உங்கள் ஆவியிலும் பிடிக்கும், உங்கள் ஆத்மாவிலும் பிடிக்கும், உங்கள் சரீரத்திலும் பிடிக்கும். பைபிள் காலேஜ் படிச்சவங்களுக்கு படிச்ச பாடமா இருக்குன்னு நீங்க இருக்கோம்ல. உங்கள் ஆவியிலும் பிடிக்கும் பிசாசு, உங்கள் ஆத்மாவிலும் பிசாசு பிடிக்கும், உங்கள் சரீரத்திலும் பிசாசு பிடிக்கும். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஆவியிலே பிசாசு பிடிக்கிறது என்று சொன்னால், ஆவியிலே பிசாசு பிடிக்கிறது என்று சொன்னால் அவன் தான் ஆடுவான். இப்ப எல்லா இடங்களையும் ஆடுறாங்க பாருங்க, அவங்க தான் ஆடுறது. சரீரத்திலே பிசாசு பிடிக்கிறது என்று நீங்கள் சொல்லிவிட்டால் அதான் வியாதி, கண்டது கிடையெல்லாம் வருது, ஆக்சிடென்ட் வருது, இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது சரீரத்திலே பிடிக்கிறான். ஆத்மாவிலே பிடிக்கிறான் என்று சொல்லும் பொழுதுதான் பொல்லாத உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், தவறான உபதேசங்கள், ஆத்மாவின் மூலமாய் பல காரியங்களை பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். ஆக பிசாசானது ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் மூன்றிலுமே பிடிக்கிறான், பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறான் எல்லாரும். அதனால்தான் சகரியாவிலே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாரும் பிசாசின் சிறையிருப்பை விட்டு வெளியே வாருங்கள், அரணை விட்டு அரணுக்கு வாருங்கள். ஏதாவது வசனம் வாசிங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவ, எல்லாரும் நம்பிக்கையுடையவர். அவன் யாரா இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே நம்பிக்கையுடையவர்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே. சிறைகளே என்றால் பிரிசனர்ஸ். ஜெயிலுக்குள்ள இருக்கிறான், இவன் ரட்சிக்கப்பட்டான். கிறிஸ்தவன் ஏதோ ஒரு பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறான், ஆனாலும் இவன் ரட்சிக்கப்பட்டவன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், தேவனுடைய அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மையை உனக்கு தருவேன். இது அன்றைக்கே சகரியா மூலமாய் தேவன் சொன்ன வார்த்தை. இஸ்ரவேல் மக்கள், ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள், அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது. கிறிஸ்தவனும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன், இவனுக்கும் அதே வார்த்தை பொருந்துகிறது, அரணுக்கு திரும்புங்கள். ஆக இப்படி விசுவாசம் வந்ததுனால இந்த யோனாவின் அடையாளத்தை விசுவாசம் பல வாரியாய் பல எண்ணங்களிலே இதை சிக்கல் பண்ணி கொண்டிருக்கிறான். இதை பல மாதிரியாய் திரித்து திரித்து பேசிக் கொண்டிருக்கிறான். இதில் 4 விதமான திரித்தல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 4 விதமான கருத்துக்கள் இருக்கின்றன யோனாவின் அடையாளத்தை பற்றி. யோனாவின் அடையாளம், பிறப்பை குறித்து ஒரு அடையாளம், மரணத்தை குறித்த அடையாளம். 2 அடையாளம் தான் இயேசு பற்றி இருக்கிற இடத்துல. அதுல மரணத்தை பற்றி அடையாளத்தை இப்பொழுது நாம் சொல்கிறோம். இந்த யோனாவின் அடையாளத்துல 4 விதமான வித்தியாசமான கருத்துக்கள் கிறிஸ்தவ வட்டாரத்திலே பரவி கொண்டிருக்கிறது. ஒன்று சரியான கேள்வி. அது இயேசு 3ஆம் நாள் தான் உயிர் தழுவார் என்று பழைய ஏற்பாட்டில் எங்காவது வசனம் இருக்கிறதா? யோனாவை பத்தி போட்டிருக்கல, செத்து போவாருன்னு மரணத்தை பற்றி எழுதியிருக்கல. அதனால அதை படிச்ச உடனே அவனுக்கு வர்ற அடுத்த கேள்வி, இயேசு 3ஆம் நாள் உயிர் தழுவார் என்று பழைய ஏற்பாட்டில் எங்காவது வசனம் இருக்கிறதா? இதை முஸ்லிம் சகோதரர்களும் கேட்கிறார்கள். இஸ்லாமியரின், அதாவது இஸ்லாமியரின் கேள்விகள் என்ற ஒரு புத்தகம் போட்டிருக்கிறேன் நான், இந்த ஸ்டால்ல இருந்து வாங்கிட்டு போங்க. இந்த கேள்விக்கு அதிலே பதிலும் இருக்கிறது. அதனால இயேசு 3ஆம் நாள் தான் உயிர் தழுவார் என்று பழைய ஏற்பாட்டில் வசனம் இருக்கிறதா? முதல் கேள்வி. முதல் ஒரு கூட்டம் இது ஒரு கேள்வி இருக்குது. 2வது கூட்டம் ஒரு கேள்வி இருக்குது. 3 நாள் இரவும் பகலும் மீனில் இருந்த யோனா 4ஆம் நாள் வெளியே வந்தது போல இயேசுவும் 4ஆம் நாள் தான் உயிர் தெழுந்தார். இயேசுவும் 4ஆம் நாள் தான் உயிர் தெழுந்தார். 3 நாட்கள் யோனாவை போல மண்ணுக்குள்ளே இருந்தார். இப்படி ஒரு கூட்டம். 3வது ஒரு கூட்டம், மீதி இருந்த யோனா மரிக்காமலே உயிரோடு இருந்தது போல இயேசுவும் மரிக்கவே இல்லை. இப்படி ஒரு கூட்டம். இந்த அடையாளத்தை இயேசு சொல்லிட்டு போனதுனால எப்படிலாம் சிந்திக்கிறான் பத்தியா மனுஷன். இந்த 3 நாளும் மீனில் யோனா மரிக்காமலே இருந்ததுனால இயேசுவும் மரிக்கவில்லை. இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், 4வது கூட்டம் சொல்கிறது, மீனிலே யோனா மரித்து போய்விட்டான்,
மீதிலே யோனா மரித்து போய்விட்டான். அதுபோல இயேசுவும் மரித்து உயிர்த்தெழுந்தார். 4 கூட்டம், 4 கூட்டத்தை இயக்குற டைரக்டர் யாரு? பிசாஸ். 4 கூட்டத்தை இயக்குற டைரக்டர் பிசாஸ். ஆனா அவங்களுக்கு தெரியாது பிசாஸ் தான் இயக்குறாங்க சொல்லி. அவங்க பெரிய அறிவாளி நினைச்சிட்டு இந்த 4 கேள்வி கேட்டு போனதுக்காக 4 ஒரே ஆள் கேட்கறது இல்லை. ஒரு நாள் இந்த 4 கேள்வி கேட்டான்னா அவன் சிந்திக்கக்கூடியவன் நம்முடைய இந்த செமினார்ல வந்துடுவார். அவரு ஒரு ஆளே இந்த 4 கேள்வி கேட்டாருன்னா இல்ல ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு கூட்டமும் கேட்டுட்டு அங்கங்கேயே உட்கார்ந்து இருக்குது. வரமாட்டேங்குது எல்லாம். இதுல இப்போ ஒவ்வொரு கேள்விக்கா பதில் இருக்கும் உங்களுக்கு. என் கேள்விக்கு என்ன பதில் சரிதானா? ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு பதில். வேதத்திலிருந்து தான் சொந்த பதிலை யார் கொடுத்தாலும் சரி, வானத்திலிருந்து வருகிற தேவதூதன் சொன்னாலும் சரி, சொந்த பதிலை கிறிஸ்தவன் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. நிறைய பேர் அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு அதை ஏத்துக்கிறேன் இதை ஏத்துக்கிறேன் ஏத்துக்க வந்துருக்கான். அதனாலதான் அவனுக்கு வசன வெளிச்சம் கிடைக்கவில்லை, வசனத்தால் சிக்ஷைகள் கிடைக்கவில்லை, அவன் வேத பண்டிதனாய் மாறவில்லை, விசுவாசியாவே இருக்கிறான். பாஸ்டரா இருந்து பணக்காரனா ஐஸ்வர்யனா ஏறான். ஆனா விசுவாசியாவே இருக்கிறான். இல்லையா? நீங்க எல்லாரும் வேத பண்டிதனாய் நாம் எல்லாரும் மாற வேண்டும். எல்லாரும் ஆசாரியர்கள், எல்லாரும் ராஜாக்கள், எல்லாரும் ஆசாரியர்கள். இப்பெல்லாம் மெல்கிசேதேக்குடைய ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. சும்மா லேவி கோத்திர ஊழியம் இல்லை. போலாம் பாட்டு பெருக்கமான் பாடிட்டாரு, ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே. என்ன மேலே இருக்கக்கூடிய பாசு மாத்திரம் பாடுற இந்த பாட்ட விசுவாசிய பாட வைக்கிறார்ல. அப்போ விசுவாசிய ஆசாரியம் தானே. நம்ம இதெல்லாம் கேள்வி இருந்தா எழுதி வச்சுக்கோ, பார்த்துக்கலாம் பிற்பாடு. கேள்வி நேரம் உண்டு இல்ல, கர்த்தர் நல்லவர். முதல் கேள்வி என்ன கேள்வி? அதான் குறிச்சு வச்சீங்களான்னு கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தழுவார் என்று பழைய ஏற்பாட்டில் வசனம் உண்டா? கேள்வி. லூக்கா 24ஆம் அதிகாரத்தை எடுத்து கையில வச்சீங்க. எம்மாவூருக்கு சீஷர்கள் 2 பேர் போறான். போயிட்டே இருக்கும்போது அவங்களோட தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பேசிக்கிட்டே போறார். அவங்களுக்கு தெரியல இயேசு தான் பேசுறாருன்னு சொல்லி அப்படியே பேசிக்கிட்டே போகும்போது இயேசுவே சொல்ற வார்த்தையை பாருங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 45-46. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. எழுதி இருக்கிறபடி 45-46 ரெண்டும் ஆச்சுங்களா? எழுதி இருக்கிறபடி இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல புதிய ஏற்பாடு புஸ்தகம் ஒண்ணு கூட இல்லை. அவர் செத்த பிற்பாடு தானே புதிய ஏற்பாடு. அவர் உயிரோடு வாழ்ந்த காலம் பழைய ஏற்பாட்டு காலம். அவர் செத்த பிற்பாடு தான் புதிய ஏற்பாடு. அவர் உண்டாக்குனதே புது உடன்படிக்கை தான் உண்டாக்கினார். அதனால 27 புஸ்தகம் நம்ம வச்சிருக்கிற புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் அது இல்லை. பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் தான். அந்த காலத்துல இயேசுவின் காலத்துல கிட்டத்தட்ட 75 புத்தகங்கள் இருந்தன. இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது 39 தான். 75 புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் அன்றைக்கு இருந்தன. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை படித்த அந்த சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார். வாசிங்க மறுபடியும். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. ஆக எழுதி இருக்கிறபடி இயேசு மரிக்கவும் 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டி இருக்கிறது. அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே இயேசு மரிப்பார் 3ஆம் நாள் உயிர்ப்பார் என்று வசனம் இருக்குது. இல்லைன்னா இயேசு சொல்லியிருப்பாரா? இயேசு எப்பாச்சும் பொய் சொல்லுவாரா? அவரு சொல்றாரு, பழைய ஏற்பாட்டில் எழுதி இருக்குதுப்பா, 3ஆம் நாள் அவர் உயிர்ப்பார் என்று எழுதி இருக்கிறது. எங்க எழுதி இருக்குது? அதான் கேள்வி. 39 புத்தகத்தையும் தேடி பார்த்தாலும் எங்க எழுதி இருக்குதுன்னே காணோம்.
இதை பார்த்து முஸ்லிம் சகோதரர்கள் கேட்கிறாங்க, பொய் பொய்யா உங்க புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறீங்களா? அவங்க கேட்கிறாங்க. சரி, ஏதோ நம்ம 2 இடத்துலையும் கொண்டு வாங்குறோம்ல, எல்லா இடத்துலையும் கொண்டு வாங்குறோம். ரைட். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, கிபி 70 எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. யூதர்கள் எல்லாம் துரத்தப்பட்டார்கள். அவர்கள் வைத்திருந்த பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எல்லாமே சிதறடிக்கப்பட்டன, தீயிட்டு கொடுக்கப்பட்டன. தீர்த்தராயன் பண்ணின வேலைகளா இருந்தது. ரோம சர்க்கார் பண்ண வேலை. இவ்வளவு காரியங்களும் நடந்தது. அதனால அங்க இருந்த சனகரி மன்றத்தார் தான் வேத புத்தகம் எல்லாம் சேர்த்து வைக்கிறவங்க. சனகரி மன்றத்தார், அந்த சனகரி மன்றத்தாரே புத்தகத்தை சேர்த்து வைக்காம ஓடி போயிட்டாங்க. எல்லாரும் ஓடி போய் 70ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 90ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஓடி போய் எக்ஸைல் வேற இடத்துல போயிட்டு குடியிருந்துட்டு கிபி 90 சனகரி மன்றத்தார் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்தோன்னா அவருடைய உள்ளமெல்லாம், எண்ணமெல்லாம், ஏக்கமெல்லாம் என்ன தெரியுமா? நம்முடைய வேத புத்தகத்தை தேடணும். வேத புத்தகம் எங்க இருக்குது? காணாம போயிட்டா, எரிஞ்சு போச்சா, என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய வேத புத்தகங்கள் இருந்ததே. ஒன்னொன்னா தேடுறான். அவன் தேடி கண்டுபிடித்த புத்தகங்கள் தான் இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற 39 புத்தகங்கள். இந்த 39 புத்தகங்கள் தான் இன்றைக்கு தேதியிலே சனகரி மன்றத்தால் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாத யூதர்களும் வைத்திருக்கிறார்கள். இந்த 39 புத்தகம் தான், இதுக்கு மேல புத்தகமே இல்லை. இது லண்டன் மியூசியத்துல இந்த 39 புத்தக காப்பியும் இருக்கிறது, லண்டன்ல இருக்கக்கூடிய மியூசியத்துல. ஆக இந்த 39 புத்தகம் அல்லாமல் இன்னும் ஏராளமான புத்தகங்கள் காணாமல் போய்விட்டன, எரிந்து போய்விட்டன, அழிந்து போய்விட்டன. அந்த புத்தகத்தில் இருந்திருக்கும், அதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருப்பார். வேதத்தில் எழுதி இருக்கிறது, 3ஆம் நாள் உயிர்ப்பார் என்பதை சொல்லி இருப்பார். சரிதானே? அதனால ஆண்டவர் பொய்யே சொல்ல மாட்டார். இந்த கிடைத்த 39 இப்படி எல்லாம் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்ப்பார் என்று வசனம் இருக்குதா? இப்படி கேட்டா நம்ம பெந்தகோஸ்துக்காரர்களே, நீங்க எல்லாரும் எந்த சர்ச்சின் எனக்கு தெரியாது. ஆவிக்குரியவர்கள் எல்லாரும் பெந்தகோஸ்துக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரி, இந்த ஆவிக்குரிய சபையார் நம்ம ஆட்களே பலதரப்பட்ட வித்தியாசமான கோணங்களிலே தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். நான் 1-2 கருத்துக்களை உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த கிடைத்த 39 பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே இயேசு 3ஆம் நாள் உயிர்த்த, இயேசு மரித்தார்னு இருக்கு, மரிப்பார்னு இருக்கு, உயிர் தெழுவார்னு இருக்கு. ஆனால் 3ஆம் நாள் உயிர் தெழுவாரா? யோனாவுடைய அடையாளத்தை வச்சு தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்ப 3ஆம் நாள் உயிர்ப்பாரா என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால 3ஆம் நாள் உயிர்ப்பார் என்று வசனம் இருக்கிறதா என்பதை பற்றி நம்ம ஆட்கள் சொல்றது. ஓசியா 6ஆம் அதிகாரத்தை எடுங்களேன். ஓசியா 6ஆம் அதிகாரம். ஓசியா தான் வந்திருக்கு அந்த புத்தகம்ல. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இதாயா இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தா? ஏதோ ஒரு வசனத்தை சொல்லி இது எதுக்காக சொல்லப்பட்டது? இது இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வரும்போது இஸ்ரவேல் மக்கள் எப்படி ரட்சிப்புக்குள்ளே வருவார்கள் என்பதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இது இயேசுடைய மரணம், உயிர்த்தெழுதல் 3ஆம் நாள், அதை பற்றி அல்ல. இது இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் 3ஆம் நாள் வாசிக்க மறுபடியுமா 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், அவர் நம்மை உயிர்ப்பிப்பார்ங்கிறது இயேசுவுக்கு நிலநாட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. 2வது சொல்றாங்க, பவுல் பிரசங்கம் பண்ணாரு தெரியுமா? அடுத்த நாள் அவர் ஊருக்கு போகணும். சென்டாவ் பார்ட்டி நடக்குது அந்த ஊர்ல. என்ன ஊரு? துறவாப்பட்டணம். அது துறவாப்பட்டணத்துல சென்டாவ் பார்ட்டி நடக்குது. அன்னைக்கு அவரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. ராத்திரி 12 மணி வரைக்கும், ராத்திரி வரைக்கும் 12 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஜன்னல்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான். ஜன்னல்ல உட்கார்ந்து போய் இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் கிடையாது, கம்பியெல்லாம் கிடையாது. ஆமா, அப்போ அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது, நீ மாடி வீடு கட்டினா ஏகமான சட்டம். மாடி வீடு கட்டினா கைப்பிடி சுவர் இல்லாம மாடி வீடு கட்டக்கூடாது. என்னமோ கிண்டலா இருக்கும் நமக்கு. இதெல்லாம் நியாயப்பிரமாண சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு பெரிய கிண்டல் மாதிரி தெரியும். ஆனா அதுதான் பேசிக் நம்முடைய லைஃபுக்கு. அவன் அங்கே அவன் ஜன்னல்ல உட்கார்ந்துருக்கிறான். ஐத்தடி என்பவன். அது 3ஆம் மாடி மெத்த. அதுல 2 தான் வருஷம் இருக்காரு. நம்ம இருக்கிறது எத்தனை மாடி? 3ஆம் மாடிப்பா. 3ஆம் மாடியில நம்மளுது. அதனால ஜன்னல் ஓரத்துல இருக்கிறவங்க பார்த்து உட்காருங்க. சரி, தூங்கிறாங்க.
சரி, நான் பவுலா இருந்தால் நீங்கள் தூங்குவீர்கள், நான் பவுல் இல்லை. சரி, ரைட், பரவாயில்ல. இப்போ அவன் அங்கிருந்து 3ஆம் மாடி மெத்தையிலிருந்து விழுந்து செத்து போயிட்டான். அவன் உயிரோடு எழுப்பிட்டான். இதுதான் 3ஆவது நாள் இயேசு உயிரோடு எழுப்பினார்னு ஒரு ஆள் பிரசங்கம், ஒரு பெரிய தீர்க்கதரிசி சொல்லிக்கிறாரு. அவருடைய பிரசங்கம் ஏது? இன்னொரு ஆள் சொல்றாரு, ஈசாக்கை பலியிட ஆபிரகாம், இதெல்லாம் புத்தி வச்சுக்கிறேன், இன்ட்ரெஸ்டா சர்ச்சில் சொல்லலாம். ஒரு நாள் இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி ஏமாத்துறாங்க, யாரும் சொல்லிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஈசாக்கை பலியிட ஆபிரகாம் கொண்டு போறான். ஈசாக்கை பலியிட ஆபிரகாம் கொண்டு போயிட்டே இருக்கிறான். கொண்டு போயிட்டே இருக்கும் பொழுது அங்கிருந்து அவன் ஏறெடுத்து பார்க்கிறான். தூரத்துல நின்று எந்த மலைக்கு போறான்? மோரியா மலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். அந்த மலையை பாதி தூரத்துல போயிட்டு இருக்கும்போது பார்க்கிறான். பார்த்துட்டு சொல்றான், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசி. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, 3ஆம் நாளிலே தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். தூரத்தில் இடத்தை கண்டான். அந்த இடத்துல தான் ஈசாக்கு பலியிட போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஈசாக்கு பலியாகல. அது அப்படியே இயேசுவுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு நிழல் போல தெரிகிறது. அப்படியெல்லாம் நமக்கு தெரியும். சரி, அதனால 3ஆம் நாள் அப்படின்னு போட்டு போச்சியா, அதனால இதை வச்சுதான் 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்து வந்தாரு அப்படின்னு ஒவ்வொரு சிலர் சொல்லுகிறார்கள். அதுவும் நம்ப முடியவில்லை. அடுத்தது, நினிவே பட்டணத்துக்கு யோனா போனாரு. அங்க போய் பிரசங்கம் பண்ண போறாரு. யோனா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்களா. யோனா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சீக்கிரம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. 3 நாள் விஸ்தாரமுள்ள மகா பெரிய இடமாய் இருந்தது. 3 நாள் தூரம். இப்ப நம்ம இங்க இருந்து நடந்தே போனோம்னா சென்னையை ஒரு நாள்ல கிராஸ் பண்ணிடலாமா? ஒரு நாள்ல கிராஸ் பண்ணிடலாம். சென்னை நடந்து போனா நினிவே பட்டணத்தை கிராஸ் பண்றதுக்கு 3 நாள் ஆகும். அவ்வளோ பெரிய பட்டணம் தான். 3 நாள் விஸ்தாரம் உள்ள பூமி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 3 நாள் போய் பிரசங்கம் பண்ணாரு. அந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் உயிர்த்தெழுந்தார்கள். ஆவியிலே உயிர்த்தெழுதல் கிடைத்தது. அதனால இயேசு கிறிஸ்து அப்படித்தான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஒரு கதை இது சொல்றார். பெரியாள் சொன்னா பெருமாள் சொல்ற மாதிரி பெருமாளுக்கு நான் சொன்னா ஊர் பையன் நம்ப மாட்டேன். பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கிறமேப்பா. அந்த ஆள் சொன்னான்னா என்ன சொன்னாலும் நம்புறேன். தயா கிறிஸ்தவம். இதுதான் விசாசு வேலைன்னு சொன்னேன். அதனால ஆவியிலையும் பிடிக்குது, ஆத்மாவிலையும் பிடிக்குது, சரீரத்திலையும் பிடிக்குதுன்னு சொன்னேன். இன்னொரு ஆள் சொல்றாரு, யோசேப்பு பார்வோன்கிட்ட பிரதானியா இருக்கிறார், பெரிய ஆளா இருக்காரு. அவங்களுடைய பிரதர்ஸ் எல்லாம் யோசேப்பை பார்க்க போறாங்க. அப்போ யோசேப்பு அவங்களை எத்தனை நாள் காவல்ல போட்டாரு? ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 17, 18 எடுங்க. அவர்கள் எல்லோரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். 3 நாள் காவலிலே வைத்தான். எதுக்கு 3 நாள் காவல் வச்சாங்க? அது போல 3 நாள் இயேசு கிறிஸ்து மண்ணுக்குள்ளே இருந்தா. சத்தியத்தை யார் இந்த பாஸ்ட் சொல்றாரு? உடனே கரகோஷம் பயங்கரமா இருக்கும் தெரியுமா? எதையோ, அதாவது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போற நாட்கள்லாம் உண்டு. அதை பார்த்து ரசிக்கிற கிறிஸ்தவர்களும் உண்டு. நம்ம அப்படி இல்லை. என்ன சொன்னாலும் சரி, வசனம் ஒத்துழைக்கணும், வசனம் சப்போர்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு வார்த்தை, அதுதான் தேவனுடைய வார்த்தை. இன்னொன்னு இருக்கு. லூக்கா 13ஆம் அதிகாரம் ஆச்சுல, லூக்கா 13ல 30லிருந்து 32 வரைக்கும். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் அவர்கள், பிந்தினோர் முந்தினோர் அவர்கள் என்றார். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும். 33 வாசிங்க, பரவாயில்லை, அது நல்லா இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எஸ் சொல்றாரு. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று, எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று, சாக போறதே இல்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். யார் அந்த நரி? ஏரோது என்ற நரிக்கு போய் சொல்லுங்கள். இதை வச்சு இஸ்லாமியர்கள் சொல்றான், இயேசுவே சொல்லிட்டாரியா நான் சாக போறது இல்லைன்னு போட்டுக்காங்க.
நீ எருசலேமுக்கு புறம்பே செத்து போயிட்டாரு, எருசலேமுக்கு புறம்பே செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. பொய்யா சொன்னாங்க. கிறிஸ்தவ பசங்கலாம் ஏமாந்த பசங்க, ஏமாந்த சோனகிரி அப்படின்னு நம்மளை பத்தி கிட்ட பண்ணிட்டு இருக்கான். இது என்ன சொன்னாரு, ஏன் சொன்னாரு? ஒரு ஆளு உயிர்த்தெழுதலை பத்தி சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அம்மாள் முஸ்லீம் சொல்றான், இயேசுவே சொன்னாரு, இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். ஓ நரி, என்னை நான் சாகவே மாட்டேன், போய் சொல்லு. அப்ப இயேசுவே சொல்லிட்டேன் சாக மாட்டேன்னு. அப்ப நம்ம எல்லாம் செத்து போயிட்டாருன்னு சொல்றது பொய்யா? நிறைய பேருடைய எண்ணங்கள் இப்படிதான். இது இஸ்லாமிய கேள்வி என்ற நான் ஒரு ஆராய்ச்சி புத்தகம் எழுதியிருக்கிறேன். அதிலே விளக்கமெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இது எந்த இடத்துல சொன்னாரு, எப்ப சொன்னாரு, ஏன் சொன்னாரு, எதுக்காக சொன்னாரு, இதுதான் கேள்வி. இப்ப இவர் சொன்ன இடம் எது? கலிலேயா பகுதி. அந்த காலத்துல ரோம சர்க்கார் இஸ்ரவேல் தேசத்தை 4 கலெக்டர்கிட்ட கொடுத்திருக்கான், 4 ஆட்சியாளர்கிட்ட கொடுத்திருக்கான் ரோம சர்க்கார். ஒரு ஆட்சியாளர் எருசலேமை தலைநகராய் கொண்டு வைத்திருக்கிறார்கள், இன்னொரு ஆட்சியாளர் இந்த கலிலேயாவை தலைநகராய் கொண்டு வைத்திருக்கிறார்கள். இந்த கலிலேயா பகுதியில் தான் இயேசு கிறிஸ்து வளர்ந்தார். நாசரேத்து ஊர்லாம் அங்கதான் இருக்குது. இப்ப எருசலேமிலே விட்டுட்டு இப்ப கலிலேயா பகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கலிலேயா பகுதியில ஒரு கலெக்டர் இருக்காரு, ராஜா, ஒரு சிற்றரசன் கலெக்டர் இருக்காரு. அவர் பேர் ஏரோது. அவரு இவர் செய்யற அற்புத அடையாளங்கள் எல்லாம் பார்த்துட்டு இவரை கொல்லணும் ஐடியா பண்ணிட்டு இருக்கிறான். அப்பதான் நம்ம ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இருப்பேன், நாளை மறுநாள் இருப்பேன், எருசலேமுக்கு வெளியே நான் இருக்கிறேன், என்னை ஒருவரும் கொல்ல முடியாது, போய் அந்த நரிகிட்ட போயிட்டு. அப்ப நான் எருசலேமுக்கும் போக போறேன், அங்கதான் என்னை கொண்டு விடுவாங்க. இந்த நரி கொல்ல முடியாது. அங்க ஒரு நரி இருக்குது, எது? பிலாத்து. அந்த நரி தான் கொல்லும். ஆமாம். அதனால இதே வேற மாதிரி எல்லாம் அர்த்தப்படுத்திட்டு முஸ்லிம்காரங்க சொல்றாங்க, நம்ம ஆட்களுக்கு புரியல, ஆமாமான்னு சொல்லி இவளும் போய் சொன்னது கல்யாணம் பண்ணிட்டு முஸ்லீம் ஆயிரம் துட்டு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல, மக்கள் சிந்திக்கிறது இல்லை. ஆனா இப்படியாய் பலதரப்பட்ட தகவல்களை வைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது ஏற்கக்கூடியதா இல்லை. இவையெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், சுவையா இருக்கும். ஆனால் இது ஆதார வசனம் அல்ல. அப்ப ஆதார வசனங்கள் எல்லாம் இருந்தது என்று இயேசுவின் வார்த்தையாலே அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் ஆதார வசனங்கள் எல்லாம் நம்ம கையில இப்ப கிடைக்கல, 39 புத்தகத்திலையும் இல்லை. அப்படின்னா எப்படி நம்ம நம்புறது? பழைய ஏற்பாட்டிலே சொல்லாம எப்படி நம்ம நம்புறது? டைரக்டா சொன்ன வார்த்தைகள் இல்லை, அழிந்து போய்விட்டன. மறைமுகமாய் சொன்ன வார்த்தைகள் இருக்கின்றன. அதைத்தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் விளக்க போகிறார். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். பண்டிகைகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே. என்னங்க? முதலாம் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை என்னைக்கு நடக்குது? முதலாம் மாதம் 14ஆம் தேதி. அது நான் பாஸ்டர் பிரபுவோட பேசிட்டு பிரபு வெளியே நிக்கிறாரு. ஏன்யா வெளியே நிக்கிறாரு? அவரு உள்ள வாங்க ஐயா. சரி என்னையா வந்துட்டாரா? உட்காரு. நீ அவருக்கு ஒரு ஸ்டூல் கொடுங்க. உள்ளுக்குள்ள ஸ்டூல்லாம் கிடக்குதியா? ஸ்டூல் இருக்கு இல்லையா? ஏதோ ஒண்ணு அதுலயே பாருங்க. தாங்க வெளியே இருந்து வரவர்கள் இப்போ இனிமே வரவங்க வராதவங்களுக்கு சமம். அதனால இப்ப உள்ளவங்களுக்கு நம்ம ஒண்ணு பார்க்க வேண்டாம், உட்காருங்க. அவரு சர்ச்சு, அவருடைய சர்ச்சு, அவருக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ல. சரி, 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். முதலாம் மாதம் 14ஆம் தேதி. உங்களுக்கு தெரியும், நேற்றுக்கு அவரோட எதுக்கு அவரை கூப்பிட்டேன்னா, நேற்றுக்கு நைட் அவரோட தான் பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது அவன் முதலாம் மாதம் ஆரம்பிக்கிறான் பாருங்க. இஸ்ரவேல்ல நியாயப்பிரமாணத்தில் சொல்றான் பாருங்க இஸ்ரவேல் மக்களுக்கு, இந்த முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரம் ஆகிற வேளையிலே பஸ்கா பண்டிகை வருகிறது. 14ஆம் தேதி அப்படின்னா 1ஆம் தேதி என்ன அப்படிங்கறத பத்தி நேற்று நாங்க பேசிட்டு இருந்தோம்.
இந்த பஸ்கா பண்டிகை நடந்துச்சுல, அதுதான் அங்கே எகிப்திலே அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை வெட்டி ரத்தத்தை எல்லாம் தெளிச்சு அன்னைக்கு தான் அவங்க அந்த எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். 14ஆம் தேதி வெளியே வந்தாங்களா, அன்னைக்கு பௌர்ணமி நாள். இந்துக்கெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, முழு பௌர்ணமியில நடக்கணும், அதெல்லாம் அமாவாசை தான் நடக்கூடாது. பௌர்ணமி பௌர்ணமியில தான் வெளியே வர்றாங்க. அதாவது நம்ம ஆண்டவர் ஒளியா இருக்கிறாரா, ஒளியை கொடுக்குறாரா, அவங்களுக்கு ஒளி வந்துட்டு இருக்கு, ரைட், பரவாயில்ல. அப்படின்னா 16ஆம் தேதி பௌர்ணமி தான், 1ஆம் தேதி அமாவாசை. அப்ப அமாவாசை அன்னைக்கு தான் மாசம் பிறக்குது. நியாய பிரமாணத்திலே அப்படித்தான், நம்ம தமிழ் மாத பிறப்பும் அப்படித்தான். ஆமென். நியாய பிரமாணத்திலே 1ஆம் தேதி தான் பிறக்குது, அது அமாவாசை. ரைட்டா, 1ஆம் தேதி தான் பிறக்குது, ரைட். இதைத்தான் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 எழுதியிருக்குது. போஜனத்தையும் பாரம்பரியம் குறித்தாவது, பண்டிகையும் மாத பிறப்பையும் குறித்தாவது, ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவரும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. மாத பிறப்பை குறித்தாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூ மூன் டே இங்கிலீஷ் எழுதியிருக்கேன். அமாவாசையை குறித்தாவது. அப்ப அமாவாசை அது ஒரு ஜபமெல்லாம் வைக்கவே கூடாது. ஆமாம், பவுல் எழுதாரியா, நான் சொல்லப்பா, பெரியவர் சொல்லிட்டார், பவுல் சொல்லிட்டார், ரைட். அதனால 14ஆம் தேதியிலே இங்கே பஸ்கா பண்டிகை நடக்கிறது. அதனுடைய ஞாபகம் எகிப்திலிருந்து வெளிவந்த ஞாபகம் 14ஆம் தேதி நடக்குது. ஆபீப் மாதம் 14ஆம் தேதி. அது 6 இருந்து 11 வசனங்களையும் வாசிச்சிருங்க. அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமா இருக்கும். 15ஆம் தேதி புளிப்பில்லா அப்ப பண்டிகை. 14ல சாகுறாரு. எத்தனை மணிக்கு? அந்தி நேரமாகிற வேளையிலே 3 மணிக்கு சொல்லி நம்ம இதுல சுவிசேஷ புத்தகத்துல எல்லாம் இருக்குது. 3 மணிக்கு சொல்லி, ரைட். சாயங்காலம் 3 மணிக்கு சாகுறாரு, ரைட். அடுத்த நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை 16ஆம் தேதி இல்ல 15ஆம் தேதி. அப்புறம் 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். வா, அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். முதல் நாள் இருக்கே, அதாவது ஆபீப் மாதம் 14ஆம் தேதி இயேசு சாகுறா. 15ஆம் தேதியிலிருந்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை உருவாகிறது. அந்த 15ஆம் தேதி ஓய்வு நாள். அது ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் சரி, திங்கட்கிழமை வந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை வந்தாலும் சரி, என்னைக்கு வந்தாலும் சரி, 15ஆம் தேதி ஓய்வு நாள். வாசிங்க. முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். அதே போல அந்த நாள்ல இருந்து 15ஆம் தேதியில இருந்து 7ஆம் நாள் வந்து பத்தியா 15 கால்குலேட் பண்ணணும். 15ஆம் தேதி 1ஆவது நாள், 16ஆம் தேதி 2வது நாள், இப்படியே வரிசையா வந்து அதுல ஒரு 7 நாள் வரும்ல. அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள். சனிக்கிழமை தான் வரணும் இல்லை. வேதத்தின்படி சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். நியாயப்பிரமாணத்தின்படி சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். நோ அப்ஜெக்ஷன். ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு 14ஆம் தேதி பஸ்கா, 15ஆம் தேதி ஓய்வு நாள். அது ஒரு ஓய்வு நாள். அதே போல லாஸ்ட் 7 நாள் கழிச்சு அது ஒரு ஓய்வு நாள். அப்புறம் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வசனம் தான் முக்கியமான வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். ஓய்வு நாளுக்கு மறுநாளில் 14ஆம் தேதி சாகுறாரு. ஏதோ கொஞ்சம் கணக்கு தெரியணும், சரித்திரம் தெரியணும், பூகோளம் தெரியணும். அதுக்கு 14ஆம் தேதி சாகுறாரு. 15ஆம் தேதி ஓய்வு நாள், புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாள். அந்த பண்டிகைக்காக ஓய்வு நாள். 15ஆம் தேதிக்கு அடுத்த நாள் என்ன நாள்? எத்தனாம் தேதி? 16ஆம் தேதி. 16ஆம் தேதி தான் என்ன செய்யணுமா? ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செய்யணும்? அசைவாட்ட வேண்டும். முதல் பலனை கொண்டு வந்து அசைவாட்ட வேண்டும். பஸ்கா பண்டிகை எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறிக்கிறது. சரியா?
முதற் பலன் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. முதல்ல உயிர்த்தெழுந்தவர் யாரு? கொலோசியர் 1:18 எடுங்க. கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். மரித்தோரிலிருந்து தானாகவே உயிர்த்தெழுந்த முதல் மனுஷ பிறவி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதனாலதான் அவரை தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா தெய்வம் இல்லை. வேற ஒரு பயம் தானாகவே உயிர்த்தெழல. இவர் தான் தானாகவே சொன்னபடியே பிறந்தார், சொன்னபடியே மரித்தார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவன் முதல் பலன். அப்புறம் எல்லாம் நம்மெல்லாம் 2வது பலன், 3வது பலன், 4வது பலன் வர போறோம். அவன் கர்த்தர் நல்லவர். அப்ப முதல் பலனை எப்ப இது பண்ணணும்? அசைவாட்டணுமா? 16ஆம் தேதி. புரியுதா கொஞ்சம்? ஆக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழ வேண்டும் என்பதை பண்டிகை மூலமாகவே இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கரங்களை தேடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். ஆக அதுல இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இயேசு மரித்தார். இயேசு மரித்த பொழுது அந்த நாளை பற்றி லூக்கா 23:54 வசனம் சொல்லுகிறது. இயேசு மரித்த போது அந்த நாளை பற்றி லூக்கா 23:54. புதிதாய் வந்தவங்களுக்கு டீ கொடுத்தீங்களா? புதிதாய் வந்தவங்களுக்கு ரைட். அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது. எந்த நாள்? ஏதோ ஒரு நாள் இல்ல சிஸ்டர். மரித்த நாள் அடுத்த நாள் அல்ல, ஆயத்த நாள். எதுக்கு ஆயத்தம்? பிரிப்பரேஷன் டே. எதுக்கு? அவர் என்னைக்கு செத்தாலும் அந்த நாள் பிரிப்பரேஷன் டே, ஆயத்த நாள். எதுக்கு? ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள். வாசிங்க நல்லா. அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. அவர் செத்தாரு, செத்த அன்னைக்கு தான் ஆயத்த நாள், ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. ஓய்வு நாள்ல யாருடைய சரீரமும் அங்க இதுல சிலுவையில தொங்கக்கூடாதுன்னு சொல்லிதான் காலெல்லாம் முறிக்கிறதுக்கு போனாங்க. முறிஞ்சு சாவடிச்சு இறக்கி போடலாம்னு சொல்லி. அப்ப இவரு செத்து போட்டாரு. அதனால இவருடைய காலம் முறிக்க முடியல. சரி, அந்த கதையெல்லாம் வேற, அதெல்லாம் வேற. ரைட். ஆக ஓய்வு நாள். எந்த ஓய்வு நாள் இது? 10 கற்பனையிலே சொல்லப்பட்ட 4ஆம் கற்பனைப்படியான ஓய்வு நாள். 10 கற்பனையிலே சொல்லப்பட்ட 4ஆம் கற்பனை என்ன? ஓய்வு நாள் கற்பனை. அது சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். இதை பற்றியெல்லாம் டிஸ்கஷன் நிறைய நாங்க பண்ணியிருக்கிறோம். இருக்குது, படிக்கலாம் நீங்க. ரைட். இந்த 4ஆம் கற்பனைப்படியான ஓய்வு நாள் சனிக்கிழமை வருகிறது. அந்த சனிக்கிழமைக்கு முதல் நாள் ஆயத்த நாள். அன்றைக்கு இயேசு செத்து போயிட்டாரு 3 மணிக்கு. அப்படி என்றால் வெள்ளிக்கிழமை மாலை இயேசு கிறிஸ்து மரிக்கிறார். சனிக்கிழமை ஓய்வு நாள் வந்து விடுகிறது. முடிஞ்சதா? இது அப்படியே வச்சுங்க. அங்க லேவியர் 23ல சொல்லி இருக்குது, இயேசு மரித்தா அடுத்த நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆரம்பிக்கிறது. அது எந்த நாளா இருந்தாலும் சரி, அது ஓய்வு நாளாய் ஆசரிக்க வேண்டும். சரியா? அப்ப நம்ம ஆண்டவர் செத்ததுக்கு அடுத்த நாள் வாரம் வரக்கூடிய ஓய்வு நாளிலேயே புளிப்பில்லா அப்ப பண்டிகையுடைய முதல் ஓய்வு நாள் வந்துருச்சு. சரிதானா? புரியுதா? அந்த வருஷம், அந்த வருஷத்துல இந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமையும் புளிப்பில்லா அப்ப பண்டிகை 15ஆம் தேதி வரணுமே, ஓய்வு நாள் வரணுமே. அந்த ஓய்வு நாளும் ரெண்டும் ஒரே நாள்ல வந்துச்சு. இதனாலதான் அந்த ஓய்வு நாள் பெரிய ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிறது. 2 ஓய்வு நாள் ஒண்ணா சேர்ந்துச்சுன்னா வாசிங்க. யோவான் 19:3. 3 8 3 தான். யோவான் 19. வாசிங்களே. ராஜாவே 19:31. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடியினால், பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள், ஆர்டினரி வீக்லி ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் நீங்க எழுதல யோவானே. பெரிய ஓய்வு நாள் அப்படின்னு என்ன அர்த்தம்பா? அது எப்படி பெரிய ஓய்வு நாள் ஆச்சு? பண்டிகை ஓய்வு நாள் கூட இல்ல இது. ஏன்னா பண்டிகை ஓய்வு நாளும் வாரம் வரக்கூடிய ஓய்வு நாளும் இயேசு மரித்த வருஷத்துல ஒரே நாள்ல வந்ததுனால அது பெரிய ஓய்வு நாளாய் மாறிவிட்டது.
அப்ப பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் அது இருக்கிறது. மார்க் 16ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 9ஆம் வசனம். மார்க் அசைவாட்டும் பண்டிகையை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். அசைவாட்டும் பண்டிகை வச்சுக்கிட்டு 16ஆம் தேதி அசைவாட்டும் பண்டிகை வச்சுக்கிட்டு இதெல்லாம் கொண்டு வரணும். வாரத்தின் முதலாம் நாள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு. அதிகாலையிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதிகாலையிலே எத்தனை மணி? 4 மணியா இருக்கலாம். 4 மணிக்கு மேல தான் அதிகாலைன்னு சொல்லுவோம். 4 மணியா இருக்கலாம், 5 மணியா இருக்கலாம் அதிகாலை. அப்போ 4 மணி, 5 மணி, 3 மணின்னு கூட வச்சுங்களேன். ஆனா நிச்சயமா 12 மணியா இருக்காது, 1 மணியா இருக்காது. அதெல்லாம் அதிகாலைன்னு சொல்ல முடியாது. அப்ப அதிகாலையிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அதனாலே பண்டிகையின்படி அதிகாலையிலே, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் வரும் பொழுது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அப்போ சனிக்கிழமை முடிஞ்ச உடனே வரக்கூடிய அடுத்த நாளுக்கு பேர் என்ன? வாரத்தின் முதலாம் நாள். சனிக்கிழமை முடிஞ்ச வரக்கூடிய நாள் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. அப்ப ஞாயிற்றுக்கிழமை தான் வாரத்தின் முதலாம் நாளாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே உயிர்த்தெழுந்தார். அப்போ பண்டிகையையும் இங்கே சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டதையும் இணைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாய் பண்டிகை நமக்கு திட்டம் தெளிவுமாய் சொல்லுகிறது. அசைவாட்டு பண்டிகை 16ஆம் தேதி 3ஆவது நாள். அதனால இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் தான் உயிர்த்தெழுந்தார் என்று திட்டமும் தெளிவுமாய் பண்டிகை வைத்து சொல்லிவிடலாம். மற்றபடி டைரக்டா சொல்லுகிற வசனங்கள் உரிய நம்முடைய பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் நம்ம கையில இல்லை. ஆமென். ரைட். 3ஆம் நாள் தான் இயேசு உயிர்த்தார் என்பதற்கு இன்னும் ஆதார வசனங்கள் நிறைய இருக்கு. கடகடன் வாசிக்கிறோம். டைம் ஆகிட்டு இருக்கு. கடகடன் வாசிக்கிறோம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 20:19. அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று. 3ஆம் நாளிலே, 4ஆம் நாள் இல்ல, 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்று இயேசு சொன்னார். 16:21 வாசிங்க. மத்தேயு 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இயேசு சொன்னது 3ஆம் நாள்ல தான் எழுந்திருப்பேன், 4ஆம் நாள் இல்ல. சரி. 17:23 மத்தேயு. நிறைய வசனங்கள் இருக்கு, அதனால படிக்கிறதுக்கு நேரம் வராது. அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். இயேசு தான் சொன்னது எல்லாம். இயேசு பொய்யே சொல்ல மாட்டார். 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இதுவரை லூக்கா 9:22 குறிச்சிங்க. லூக்கா 9:22. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரும் தள்ளிற்று. அல்ல மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகளுக்கு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவர்கள் தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். இயேசு சொல்றார். அதே போல லூக்கா 18:33 வாசிக்க வேண்டாம். லூக்கா 24:7, லூக்கா 24:46, மார்க் 9:31, மார்க் 10:34. இப்ப இயேசுடைய சீஷர் பேதுரு சொல்றார், வாசிங்க. அப்போஸ்தலர் 10:40. அப்போஸ்தலர் 10:40. 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி அவரே சொல்றாரு சாட்சி. 3ஆம் நாள்ல தான் எழுப்பினார் அவரை தேவன், 4ஆம் நாள் இல்லை. இந்த வசனங்கள்லாம் நமக்குள்ள பதிய தான் நமக்கு நல்லா புரியும். பவுல் சொல்றார், பெரிய பண்டிதர் இவரு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார். இவர் வேத வாக்கியங்களின்படி. எங்கடா வேத வாக்கியம் இருக்குன்னா அது டைரக்டா ஒண்ணு இல்ல, அந்த புத்தகம் இல்ல. ஆனாலும் வேத புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது, பவுல் படித்திருக்கிறான். அவன் பவுலுக்கு அப்புறம் தான் எருசலேமே இடிக்கப்பட்டது. பவுல் இருக்கும்போது இல்ல.
அதனால பவுலும் அந்த புத்தகத்தெல்லாம் படிச்சிருக்காங்க தான் எழுதுறாரு. வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். ரைட். பவுல் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, இயேசு சொல்றாரு, பண்டிகை சொல்லுது. இதுக்கு மேல ஆதாரம் ஒன்றும் தேவையில்லை. சரித்திர ஆதாரம் இருக்கிறது. அதை மாதம் சொல்ல போறோம். சரித்திர ஆதாரம் 3ஆம் நாள் தான் இயேசு உயிர்த்தெழுவார் என்று சொல்லி பாருங்க. இயேசு கிறிஸ்து கல்லறையில் போய் அடக்கம் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில மதனா மரியாதை இவங்கெல்லாம் போய் அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ தேவதூதன் வர்றான். தேவதூதன் வந்தோடனே அவர் இங்க இல்லாமா, ஏன் அழுவ, இங்க இல்லை, அவர் உயிர்த்து போயிட்டாரு. உயிர்த்து போயிட்டாரு. கல்லறையெல்லாம் திறந்து கிடக்குது. இத போய் நீ அவருடைய சீஷர்கள்ட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி விடலாம் தேவதூதன். எதுக்கு சீஷர்கிட்ட போய் சொல்லணும்? சீஷர்களுக்கு உயிரோடு இருக்கும் போதே நம்ம ஆண்டவர் சொல்லிட்டு போனாரு, நான் செத்து போவையா, 3ஆம் நாள் உயிர்த்தெழுவையா, கலிலேயா கடற்கரையில வந்து என்னை பாரு. அப்ப அந்த பசங்க எல்லாம் 3ஆம் நாள் எங்க போயிருக்கணும்? அங்க போல மேல மாடி வீட்டுல கதவை குடிக்கிட்டு பயந்துகிட்டு உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்க கட்டவம் பண்ணி வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பயந்துட்டு கிடக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறந்துட்டான் நம்ம ஆளு. 3 வருஷம் ஓசிச்சு ஒருத்தன் போயிடுவோம். 3 வருஷம் ஏதாச்சும் வேலை செஞ்சானா? 3 வருஷம் இயேசு கொடுத்த வல்லமையினாலே அற்புதங்களை செய்தவர்கள் அப்போஸ்தலர்கள். 3 வருடங்கள் தன்னுடைய இயேசுடைய வல்லமையினாலே அதிகாரங்களை வெளியே காட்டினவர்கள் அவர்கள். அனுபவித்தவர்கள். அனுபவிச்சவன் இயேசு சொன்ன வார்த்தை நினைக்கல. அதனாலதான் நீ எதை பத்தி நினைக்காதீங்கய்யா. நம்ம என்னதான் செய்யறோம், நம்ம ஆடி கத்தி கிடப்போம், நம்ம ஆடி எழுதுவோம், நம்ம ஆடி நட்டவங்களுக்கு சொல்லிட்டு இருப்போம். காதுள்ளவன் கேட்க கிடவன், கவலையே வேண்டாம். நேற்று ஒருத்தர் இந்த ராத்திரி ஒருத்தர் சொன்னாரு, நீங்கள் ஒரு அடையாளத்தை வைத்து விட்டு போயிருக்கிறீர்கள் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இயேசுவை பற்றி தான் அடையாளம் 2 அடையாளம் சொல்றாங்க. நீங்க ஒரு அடையாளத்தை வைத்து விட்டு போகிறீர்கள். நிச்சயமா இன்னைக்கு இந்த சமுதாயம் அதை பற்றி சிந்திக்காது. ஆனால் ஒரு நாள் வரும் அந்த சமுதாயம் சிந்திக்கும். அதை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த புத்தகம் ஜாமக்காரன் புத்தகத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜாமக்காரன் அறிவாளி அப்படின்னு சொல்ற ஒரே ஆள் நான் தான். ஒரு பெரிய அறிவாளி. ஆனாலும் அறிவை தவறான வழியிலே பயன்படுத்துகிறார். இன்னும் அவர் சிஎஸ்ஐ சபையில இருந்து கொண்டு நம்ம எடுத்து வரமாட்டாங்க. அவர்கிட்ட டைரக்டாவே போய் பேசிட்டேன். எங்க வீட்டுக்கெல்லாம் வந்தாரு. அவங்க எல்லாம் சொல்லியிருக்கேன், ஐயா நீங்க ரொம்ப அறிவாளி, நீங்க சிஎஸ்ஐ சபையில இருக்கீங்க, வெளியே வாங்க, இல்லைன்னா பரவாயில்ல போக முடியாதுன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அதனால இங்க யாரும் சிஎஸ்ஐ காரங்க இருந்தாங்கன்னா கோச்சுக்காதீங்க. ரைட். இப்போ அவரு புக்கில் ஏதோ எழுதிட்டு வராரு. அவர் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப் நம்முடைய ஆர்டிக்கல்லாம் எடுத்து போடுவார். போட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் நம்ம ஆர்டிக்கல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாமக்காரனுக்கே பிடிக்குதுன்னா கவலை நமக்கு இல்லை. சரி பரவாயில்ல, எப்படியோ போட்டோம். இப்போ ஒரு ஆர்டிக்கல் நேற்று சொன்னார், வாசிக்கிறேன் பாருங்க. சகோதரர் ரெவரண்ட் சேவியர், பரவாயில்ல ரெவரண்ட் நம்ம சொல்றாரு, சகோதரர் ரெவரண்ட் சேவியர், சகோதரர் ஸ்டான்லின்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? யாரு? பிளஸிங் டிவி இல்ல, பிளஸிங் பத்திரிகை, ஆசீர்வாதம். சரி, ஸ்டான்லி இவர்களை போல 2 பேரும் எழுதுறாரு. இவர்களை போல இன்னும் சிலரின் ஆழமான வேத ஆராய்ச்சிகள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டியதாகும். சேவியர் சொல்றதும் ஸ்டான்லி சொல்றது எல்லாரும் அறிஞ்சிக்கணுமா, எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டியதாகும். உபதேசத்தில் எங்களுக்குள் கருத்து வேற்றுமை மிக அதிகம் உண்டு. உபதேசத்துல ஜாமக்காரனாய் எனக்கும் சேவியருக்கும் ஸ்டான்லி உங்களுக்கெல்லாம் நிறைய கருத்து வேறுபாடு உண்டு. உபதேசத்தில் எங்களுக்குள் கருத்து வேற்றுமை மிக அதிகம் உண்டு. ரெவரண்ட் டாக்டர் சேவியர் அவர்கள் என்னை பற்றி தான் எழுதியிருக்கோம். டாக்டர் புஷ்பராஜ் அவர்கள் எத்தனை உண்மையாக இருந்தாலும், நான் சொன்னது எழுதுறாரு, டாக்டர் புஷ்பராஜ் அவர்கள் எத்தனை உண்மையாக இருந்தாலும் அவர் சிஎஸ்ஐ சபையில் தொடர்ந்து அங்கம் வகிப்பதால் அவர் பரலோகம் போக மாட்டார் என்று எழுதிவிட்டார். நான் அப்படி எழுதிவிட்டார். நல்ல வேளை, அவர் சொல்றாரு, நல்ல வேளை பரலோகத்தின் சாவி ரெவரண்ட் சேவியர் அவர்களிடம் கொடுக்கப்படவில்லை. இதெல்லாம் என்ன தெரியுமா? நாம் எழுதின எழுத்துக்கள் இதயத்திலே குத்திக் கொண்டே இருக்கிறது. புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களை தேடி தேவனை நாமத்தை புரிஞ்சவங்க மாத்திரம். இது நான் சொல்லி 15 வருஷம் 18 வருஷம் இருக்கும். பெரம்பூர்
டெலிபோன் குவார்டர்ஸ்ல நாங்கள் இருக்கும் பொழுது எங்களை தேடி வந்தவர் அவர். அப்ப நான் சொன்ன வார்த்தை இது. இன்னும் அவருடைய இதயத்திலே குத்தி கொண்டிருக்கிறதுன்னா நம்ம வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான் இது. அவன் ரைட் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நல்ல வேளை பரலோகத்தின் சாவி அவன் சேவை அவரிடம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் விட முடியல நம்மளை அவரால். ஆனால் அவரின் ஆழமான வேத ஆராய்ச்சியின் ஞானம், அவரின் ஆழமான வேத ஆராய்ச்சியின் ஞானம் ஒரு சில வேத ஆராய்ச்சி விஷயங்களில் மட்டும் புகழ்படத்தக்கதாகும். அதில் என் வாசகர்களுக்கு, அவருடைய வாசகர்களுக்கு, என் வாசகர்களுக்கு பிரயோஜனமானவைகளை சேவையருடைய உத்தரவு பெறாமலே என் ஜாமக்காரனில் உரிமையுடன் வெளியிடுகிறேன். காரணம், எங்களுக்குள்ளே முரண்பாடு இருந்தாலும் அவர் என்னை நேசிப்பவர் என்று அறிவேன். நேசிக்கிறதுனால தானே பரலோகத்தை பண்ணுங்கிறேன். அல்லேலூயா. சரி, ஆகவே என் வாசகர்கள், அவருடைய வாசகர்கள், என் வாசகர்கள் வசனத்தில் தேறுவதற்கு மற்ற புத்தகங்களிலிருந்தும் மற்ற பத்திரிகைகளிலிருந்தும் முக்கியமானவற்றை எடுத்து வெளியிடுவேன் போட்டுங்க. அதனால நீங்க போகும்போது ஸ்டால்ல நிறைய புக் இருக்கு, புக்கெல்லாம் இருக்குது, வாங்கிட்டு போய் படிங்க. காசு இல்லாதவங்க கவலைப்படாங்க, மெதுவா கொடுங்க. வருகை வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனா கடனானா போக முடியாது, அது வேற விஷயம். சரி, ஒருவேளை ஆண்டவரே அந்த கடனை கட்டிட்டாருன்னா அங்க பிலோமோன் ஒனாசிஸ் பவுல் ஒருத்தருக்கு கட்டிக்கிறாரு. அந்த மாதிரி ஏதாச்சும் கட்டினாங்கன்னா பவுல் சொல்றாரு, அவன் ஏதாச்சும் உனக்கு கொடுக்க வேண்டியது உள்ள ஏதாவது திருடி போயிட்டானா, ஏதாச்சும் பட்டானா, நானே கொடுத்துறேன், அவனை போய் சேர்த்துறியா. அதனால கவலைப்படாதீங்க, வாங்கி போய் படிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை நடத்துவா. ரைட். இப்போ அதனால நம்முடைய ஆதாரங்கள், நம் எழுதுகிற ஆதாரங்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமான ஆதாரங்கள். ஒருவரும் நீங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஆதாரங்களை எல்லாம் வேத புத்தகத்தில் எழுதிக்கிறேன். முஸ்லீம்கள் அதுக்கப்புறம் என்னை எட்டி பார்க்க மாட்டாங்க, தொட்டு பார்க்க மாட்டாங்க. அந்த அந்த புத்தகம் வெளிவந்ததுக்கு பிற்பாடு எங்க பாஸ் சாந்தலவன் கேட்ட தேதி அதுக்கு முன்னால தேடி தேடி ஓடி வருவான். யாரு? முஸ்லீம் சகோதரர்கள். அந்த புத்தகம் என்னைக்கு வெளியிட்டோமோ அதுக்கப்புறம் ஒருவே வரமாட்டான். அவன் கர்த்தர் நல்லவர். அந்த புத்தகத்தை நீங்களும் படிக்கணும். சரி, ரைட், போட்டோம். இப்போ சரித்திர ஆதாரத்தை பற்றி சொல்ல போறேன். இப்போ 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரா, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரா, சரித்திர ஆதாரம் இருக்கிறதா? அன்னைக்கு காலையில மகதலேனா மரியாள் சொன்னாங்க, போய் சீஷர்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி அந்த தூதர்கள் சொன்னாங்க. மரியாள் போய் சீஷர்கிட்ட போய் சொன்னாங்க. சீஷர்கள் என்ன சொன்னாங்க? உயிர்த்தெழுந்துட்டாருன்னு சீஷர்கிட்ட போய் சொன்னாரா? இவன் போய் மரியாள் சொன்னாரா? சொன்ன உடனே அவன் என்ன செய்யணும்? உடனே அந்த அவர் சொன்ன வார்த்தை ஞாபகம் வரணும்ல. என்ன சொன்னாரு? கல்யாவுக்கு போனாருல. அப்ப அவன் அங்கிருந்து கிளம்பி எங்க போயிருக்கணும்? கல்யாணம் கிளம்பி இருக்கணும். அவர் சொன்னதையும் நம்பல, இந்த அம்மா சொன்னதையும் நம்பல. நம்பாத கூட்டம் கிறிஸ்தவ கூட்டம் போல நேர கவரைக்கு ஓடி வரேன். ஓட்டம் நடைமா ஓடி வரேன். ஒரே ஓட்டம் ஓடுறது யோகான் தான், வாலிபன் இல்ல. இவர் பேரு கொஞ்சம் ஓல்டு மேன், மெதுவா தான் வர்றாரு. ரைட். போய் உள்ள போய் பாக்குறாங்க. உள்ளுக்குள்ள போய் பாக்குறாங்க. திறந்து கிடையாது, அது தெரிய வேண்டாம். ஆனா உள்ளுக்குள்ள போய் பாக்குறாங்க. உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அவருடைய சுத்தி வச்சிருந்த சேலை மாத்திரம் கிடையாது. அவருடைய பிரயத்துக்கு ஒன்றும் காணாம். அதுக்கப்புறம் எங்க போகணும்? அதுக்கப்புறமும் அப்படி கல்யாண கடற்கரை போகணும்ல. அப்பவும் போல நம்ம எப்பவுமே வசனத்தையே கையில மனசுல வச்சிருக்க மாட்டான். வேற எதையோ வச்சுட்டு விசனமா உட்காந்துருப்பான். அவனுக்குள்ள வசனம் இருந்துச்சுன்னா விசனம் இருந்திருக்குமா? அன்னைக்கு இருக்கவே இருக்காது. விசனத்தோட போய் ராத்திரில திரும்பவும் அங்கேயே போய் மாடி வீட்டுல போய் கதவை பூட்டிட்டு உட்காந்து இருந்தாங்க. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என்னைக்கு கல்லறைக்கு போனாங்க? மரியாள் என்னைக்கு போனாங்க கல்லறைக்கு? 3ஆம் நாள், வாரத்தின் முதல் நாள். அன்னைக்கு தான் கல்லறைக்கு போனாங்க. 3ஆம் நாள் தானே கல்லறைக்கு போனாங்க. 3ஆம் நாள் தானே காணாம போச்சு. ரைட், வாசிங்க. அன்றைய தினமே என்னைக்கு? அந்த 3ஆம் நாளே லூக்கா 24:13 வாசிங்களா. லூக்கா 24:13. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு எவன் போய் கல்லறையை போய் பார்த்தானோ அதுல 2 சீஷர்கள் எருசலேமுக்கு கல்லறையை பார்த்தவன் 2 பேரு. இப்ப நான் சரித்திரத்தை பேசிட்டு இருக்கேன். அந்த 2 பேரு எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போகிறார்கள். அன்றைய தினமே 3ஆம் நாளே. ரைட். போயிட்டே இருக்கிறாங்க. எம்மாவூருக்கு போயில
இந்த ஊர் பேர் பாரு, எம்மா எம்மா ஊர் இருக்குது. அதான் அந்த மாதிரி ஊரு இந்த பேரை மறக்க கூடாதுன்னு உயிர்த்தலை பத்தியான காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறதுக்காக அந்த ஊருக்கு நடக்க விட்டுருக்காரு நம்ம ஆண்டவர். பெரிய ஆண்டவருடைய திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒன்று. ஆமென். இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம்னா நினைச்சு பார்க்க முடியாத ஒன்று. கர்த்தர் பெரியவர். ஆமென். அதுபோல நீங்க ஒவ்வொருவருமே. ஆமென். அங்க போயிட்டே இருக்கும்போது லூக்கா 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுங்கள. நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி 24 20 வாசிங்க. நம்முடைய பிரதான ஆசாரியரும் யார் சொன்னது? அங்க போன ரெண்டு பேரும் சொல்றாங்க. யார்கிட்ட வழிபோக்கர் மாதிரி இயேசுக்கு கூட போறாரு. இயேசு மாதிரி இல்ல, வேற மேக்கப் பண்ணிட்டு வேற மாதிரி போறாரு. போகும்போது அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு மாதிரி சோகத்துல போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம தலைவர் காணாம செத்து போட்டாங்க, என்ன ஆனாரோ ஏதானாரோ அப்படின்னு சொல்லி கவலையில போயிட்டு இருக்கிறாங்க. போற வழியிலே அவன் சொல்றான், நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. அப்ப அவர் உயிர் தெழுந்தது 3ஆம் நாள். செத்தனா சரித்திரத்திலே சாட்சி நாம் பார்க்கிறோம். ஆக முதல் கேள்வி அடிவிட்டு போச்சு. 3ஆம் நாள் உயிர் தழுவார் என்று வேதம் திட்டமும் தெளிவாய் சொல்லுகிறது. முதல் கேள்வி அவுட் ஆயிடுச்சா? அடிபட்டுருச்சா? அடிபட்டுருச்சு. இப்ப 10th ஏதோ ஒரு பாடம் அவுட் ஆயிடுச்சு. என்ன பண்றது? மேத்ஸ் மறுபடியும் பற்றி வைக்க போறாங்களா? வைக்க போறான். ஐயோ வயதுக்காரிங்க. சரி, மறுபடியும் பற்றி வைக்க போறாங்க. பேசிட்டு இருக்கிறாங்க பத்திரிகைகள் எல்லாருமே. நல்லா நடக்கும். ரைட், போறாங்க. இப்போ 2வது கேள்விக்கு போறோம். 2வது கேள்வி என்னப்பா? 2வது கேள்வி என்ன? இப்படி எங்கேயா போறது? 2வது கேள்வி இருக்குது. 3ஆம் நாள் இரவும் பகலும் நான் தண்ணி குடிக்கிறதுக்காக நீ ஏன் நீ பாட்ட? நீயே குடிக்கிற தண்ணி என் காது கேட்டது இல்ல. வாசிக்க. 2வது கேள்வி, 3 நாள் இரவும் பகலும் மீனிலிருந்து யோனா 4ஆம் நாள் தான் வெளியே வந்தான். அதுபோல இயேசுவும் 4ஆம் நாள் தான் உயிர்த்தெழுந்தார். 2வது கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறோம். மத்தேயு 12:40 வச்சுங்க. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அவன் மீனுக்குள்ள இருந்தானா? இவர் எங்க இருந்தாரா? பூமிக்குள்ள இருந்தாரா? 4ஆம் நாள் தான் யோனா வெளியே வந்தானா? அதே போல இயேசு கிறிஸ்துவும் 4ஆம் நாள் தான் வெளியே வந்தாரா? என்ன போட்டிருக்கு? மறுபடியும் வாசிங்க. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது. இரவும் பகலும் 3 நாள் அப்படிங்கிறது டைரக்டா நீங்க சொல்ற மாதிரி 3 இரவு 3 பகல் என்று அர்த்தம் அல்ல. அந்த கிரேக்க பாஷையில இது இடியாமேட்டிக் எக்ஸ்பிரஷன், பேச்சு வழக்கு. 3 நாள் அவர் யோனா மீனுடைய வயிற்றிலே இருந்தார். 3 ராத்திரி இருந்தாரு, 3 பகல் இருந்தாரு, டோட்டல் 6 அப்படி இல்ல, 3 நாள் இருந்தார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன் பாருங்க. 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வசனத்துல இருந்து தான் சொல்லணும் எல்லாமே. 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 9. என்னங்க? சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கு பிரயாசப்பட்டது எல்லாம் பவுல். பிரயாசப்படுறவன் வருத்தப்படுறவன் தான் ஊழியக்காரன். சும்மா ஜாலியா உட்கார்ந்து இருக்கிறவன் ஊழியக்காரன் இல்ல. ஆமென். நான் டை கட்டிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். இன்னைக்கு தான் டை கட்டிட்டு, இப்பதான் டை கட்டிட்டு இருப்பேன். மற்றபடி கிடையாது. வருத்தப்படணும், பிரயாசப்படணும், அவன் தான் ஊழியக்காரன். தெரியுமா? சரி, வாசிங்க. உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை
சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். இரவும் பகலும் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தோம். இரவும் பகலும் அப்படின்னா 12 24 மணி நேரம், 24 மணி நேரம் ஐயா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிருப்பாரு. என்ன சொல்றீங்க? பேச பண்ணிருக்க, பல்வழி இருக்க மாட்டாரு, டாய்லெட் போயிருக்க மாட்டாரு, குளிச்சிருக்க மாட்டாரு, தூங்கி இருக்க மாட்டாரு, சோறு இருக்க மாட்டாரு. அதுக்கெல்லாம் எத்தனையோ மணி நேரங்கள் போயிருக்கும், தூங்கி இருக்க மாட்டாரு. இரவும் பகலும் நான் சுவிசேஷத்தை போய் தரேன் அர்த்தம். 24 மணி நேரம் அர்த்தம். அது ஒரு பேச்சு வழக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே போல 2 தெசலோனிக்கேயர் 3:8 ஒருவரிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். வேலை செய்யறவன் இரவும் பகலும் 24 மணி நேரம் வேலை செய்வான். செய்ய மாட்டான், செய்யவே முடியாது. அது ஒரு பேச்சு வழக்கு சொல்றது. ராத்திரிப்பா வேலை செய்யறப்பா, ரைட். நம்ம சொல்லுவோம், போன வாரம் முழுவதும் கடும் உழைப்பு வருது. நம்மளால சொல்லுவாரு, போன வாரம் முழுவதும் 7 நாள் 7 × 24 மணி